ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இனி ஃபார் அவர் ஷைன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ ஆடி பெருக்கு அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி பூஜாவுக்கு பர்த்டேவும் கூட. ஸோ நேரில் போய் விஷ் பண்ணலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பின கொஞ்ச நேரத்தில் வண்டியில் கேஸ் கம்மியாக இருக்குது, பெட்ரோல் பங்க் போயிட்டு போகலாமான்னு ஹஸ்பண்ட் கேட்டார். சரி ஓகேன்னு சொன்னேன். ஏண்டா சொன்னோன்னு யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. சைதாப்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவார், ஆழ்வார்பேட்டில் இருக்க சந்து பொந்தெல்லாம் சுற்றி காமிச்சு ஒரு வழியாக வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டாரு. ஏயா வண்டிக்கு கேஸ் போடுறதுக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டதுக்கு, ஆமாம் என்ன பண்ணுறது, ஆட்டோ டிரைவர்ஸோட லைஃபே இதான்னு சொல்கிறாரு. எப்படியோ கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்லாம் கிடையாது, சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் அவ்வளோதான். இவங்க தான் என்னோடய அம்மா. இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு இவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். பெரியம்மா ஹாய் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னால் உங்களுக்கு போட்டு காட்ட முடியல, ஏன்னா பேக்ரவுண்டில் பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு, அதனால தான். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னால் சரியாக பேசவே முடியல, ஏன்னா 2 நாளாக சரியான பல்வலி. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறதால ப்ளைன் அடிக்கடிக்கு போகவும் வரும். ஆனால் அன்றைக்கி இந்த வியூவில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரை விட இனியவள் தான் ரொம்ப ஹாப்பி. பாருங்கள் எப்படி விளையாடிட்டுருக்கான்னு. தீக்ஷி டான்ஸ் ஆடுறன்ற பேரில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதும் வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். ஃபைனலி பர்த்டே கால் வந்துட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதும் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்தா. என்னதான் இருந்தாலும் பூஜாக்கு அன்றைக்கி ஒரு சின்ன வருத்தம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ண பர்த்டே ட்ரெஸ் கரெக்டான டைமுக்கு ரிசீவ் ஆகலைன்னு. இந்த ட்ரெஸ்லேயும் பூஜா க்யூட்டாக தான் இருந்தான். யாருக்கு பர்த்டேவோ அவங்கள கூட இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. ஆனால் இந்த பர்த்டே கேக்கை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாப்பி பர்த்டே பூஜா, காட் பிளஸ் யூ மை டியர். செலிப்ரேஷன்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் தம்பிக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் இந்த ஸ்ப்ரேலாம் யாரும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஜிஷ்ணு கண்ணில் பட்டுடுச்சு. பாருங்க எதனால சம்பவம் ஆச்சோ அதை வச்சே விளையாடிட்டு இருக்கான். இந்த ஸ்ப்ரே கூட ஓகே தான், அந்த ஸ்னோ ஸ்ப்ரே மட்டும் வாங்காதீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானும் கேக் வெட்டுவேன்னு கிளம்பிட்டேன். என் பொண்ணு போன மாதம்தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணான், இந்த மாதமும் கேக் வெட்டுவேன்னு அடம் பிடிக்கிறான். இனியவளோ ஹாப்பியாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டா. அப்புறம் என்னங்க, பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. ப்ராப்பராக டான்ஸ் ஆட தெரிஞ்சது த்ரிஷாக்கு மட்டும்தான். சரியாக ஆடுறோமா தப்பாக ஆடுறோமான்னு முக்கியம் இல்லை, என்ஜாய் பண்ணுறோமான்றது தான் முக்கியம். அதை எங்கள் வீட்டில் எல்லோரும் சரியாக பண்ணுவாங்க. இதாங்க என்னோடய ஃபேமிலி. எங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோம். பூஜாக்கு எல்லோரும் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே பூஜா.
பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. அன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றதுக்காக எனக்கு வெஜிடேரியன் வாங்கி கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட்டேன். இப்படி தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.